மகிழும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். ஆன்மீக பதிவு சேனலில் தொடர்ந்து பல்வேறு பதிவுகளை பார்த்து கொண்டே வரணும். இன்றைய பதிவு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாடல் 5. மாயனை மண்ணுவட மதுரை மைந்தனை, மாயனை மண்ணுவட மதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை, ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் பூத்தருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய், தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருள், வியப்பிற்குரிய செயல்களை செய்பவனும். இந்த பாடல்ல கண்ணனை புகழ்ந்து தன் தாய் சொல்ற மாதிரி, வியப்பிற்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும், ஆயர்குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும், தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமையளித்தவனும், இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிறை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனும் ஆன எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம். அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும். செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயினில் புகுந்து தூசு போல காணாமல் போய்விடும். பாடலினுடைய விளக்கம், உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும். அதுதான் ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை. தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் பெருமை. எப்படி பெருமை பெறுகிறார் தேவகி என்றால், இங்கு இவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்று அவள் பெருமைப்படுகிறாள். அதாவது இந்த பாடல் நமக்கு என்ன விளக்கத்தை கொடுக்கிறது என்றால், குழந்தைகள் பெற்றவருக்கு நல்ல பெயர் வாங்கி தர வேண்டும் என்பதை விளக்குகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வகையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து, ஆன்மீக பதிவு சேனலை இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு நன்றிய வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன்.